ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, 2010ல நீங்க 40,000க்கு ஒரு ஐபோன் வாங்கியிருந்தா இப்போ அது கிராஷ்ல இருந்திருக்கும். பட் அந்த சேம் 40,000க்கு நீங்க ஆப்பிள் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அதோட வேல்யூ லேக்ஸுக்கு மேல இருந்திருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பெட்டர் ஆப்ஷன் எது? கோல்ட் மியூச்சுவல் ஃபண்டா இல்ல கோல்ட் இடிஎஃப்பா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கோல்ட் இடிஎஃப்ஸும் ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ரியல் கொஸ்டின் என்னன்னா, எதுல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதுல மோரா ஏர்ன் பண்ணலாம், எதுல சேஃப், இன்வெஸ்டர்ஸ்க்கு எது ஈஸி ஆப்ஷன்? ரெண்டுமே கோல்ட் தான். ஆனா எது பெட்டர், கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இல்ல கோல்ட் இடிஎஃப்ஸா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீடைல்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, நீங்க எஸ்ஐபில ரெகுலரா லைக் மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சடன்லி உங்ககிட்ட ஒரு நியூஸ் வருது, அதாவது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல எஸ்ஐபி இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல, டைரக்ட் ஸ்டாக்ஸ் கூட இல்ல, இப்போ இடிஎஃப்ஸ் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசுல என்ன நினைப்பீங்க? நான் சொல்றது என்னன்னு தெரியுமா? எஸ், கரெக்டா தான் கேக்குறீங்க. ஆகஸ்ட் 13, 2025ல வந்த ரிப்போர்ட்ல கிளியரா சொல்லுது, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இடிஎஃப்ஸ்க்கு கிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 2025ல ஈக்விட்டி இடிஎஃப்ஸ்க்கான இன்ஃப்ளோ எவ்வளவு தெரியுங்களா? 4,476 crores. ஜூன்ல ஜஸ்ட் 844 crores தான். ஸோ 1 monthல 5 டைம்ஸ்க்கு மேல ஜம்ப் ஆயிருக்கு. கோல்ட் இடிஎஃப்ஸ்ல ஸ்லைட் டிராப் கிடைச்சிருக்கு. ஜூன்ல இன்ஃப்ளோ 2,080 crore தான் இருந்துச்சு. பட் ஜூலைல 1,256 crore போயிடுச்சு. ஸ்டில் அதுவும் சிக்னிஃபிகன்ட் தான். இது ஒரு பிக் டீல். பட் பெரிய விஷயம் என்னன்னா, இடிஎஃப்ஸ் இப்போ இன்வெஸ்டர்ஸோட புது ஃபேவரட். நவ் பிகெஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இடிஎஃப்னா என்ன? இடிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாஸ்கெட் மாதிரின்னு நினைச்சுக்கோங்க. அதுல ஷேர்ஸ், கமாடிட்டிஸ் லைக் கோல்டு எல்லாம் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 ETF வாங்கினா அது நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ஃபுல் காப்பி மாதிரி. ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், TCS, ICS பேங்க் மாதிரி டாப் 50 கம்பெனிஸ் ஈக்குவலா இருக்கும். நிஃப்டி அப் ஆனா இடிஎஃப்பும் அப் ஆகும். நிஃப்டி டவுன் ஆனா இடிஎஃப்பும் டவுன் தான். இதுல கூலஸ்ட் பார்ட் என்னன்னா, ETF ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகும், ஜஸ்ட் லைக் ஷேர்ஸ். எனி டைம் பை பண்ண முடியும், எனி டைம் செல் பண்ணவும் முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அது பாசிபிள் இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நீங்க ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட தான் வாங்கணும். அதுவும் டே அண்ட் NAVல தான் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 9:15 AM மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் போட்டா மார்க்கெட் 3:30 PM க்ளோஸ் ஆகும். எண்ட் ஆஃப் த டே NAVக்கு தான் பை செல் கன்ஃபார்ம் ஆகும். ஆர்டர் போட்ட டைம்ல ₹100 இருந்து ஈவினிங்க்கு ₹90க்கு டிராப் ஆனா நீங்க ₹90ல தான் வாங்குவீங்க. ETFஸ்ல டிஃபரண்ட், லைவ் பிரைஸ்க்கு பை செல் பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ட்ராடே ட்ரேட் பாசிபிள் இல்ல. ETFஸ்ல டிரான்ஸ்பரன்சி, லோவர் காஸ்ட், சூப்பர் லிக்விடிட்டி இருக்கு. ஈஸியா பை செல் பண்ணலாம். அதனால தான் யங்கர் ஜெனரேஷன் ETFஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் கோல்ட் ETFஸ் பார்க்கலாம் வாங்க. கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அது கோல்ட் ETFல இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ பேசிக்கலி கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மேனேஜர் கோல்ட் ETFs வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ நீங்க கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா, SIPல ஈஸியா பண்ணலாம் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. பட் டவுன் சைடு என்னன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. கோல்ட் ETF டைரக்டா கோல்ட் பிரைஸை ட்ராக் பண்ணும். பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஈஸி. பட் காஸ்ட் பிளஸ் டிரான்ஸ்பரன்சிக்கு ETFs தான் பெட்டர். கோல்ட் ETF எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. AMC மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆக்சுவலா பிசிக்கல் கோல்டு வாங்கி ஒரு கஸ்டோடியன் பேங்க் கிட்ட சேஃபா வச்சிருப்பாங்க. 99.5% பியூரிட்டிக்கு மேல தான் இருக்கும். பேசிக்கலி நீங்க ஜுவல்லர் கிட்ட கோல்டு வாங்கின மாதிரி தான். ETFல யூசுவலி 1 unit is equal to 1 gram கோல்டுன்னு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் 0.5 gram per unitனும் இருக்கும். இது NSE, BSE மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஷேர்ஸ் மாதிரி ETF வாங்கி செல் பண்ணலாம். கோல்டோட பிரைஸ் நெக்ஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆனா ETF யூனிட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். கோல்ட் பிரைஸ் டிராப் ஆனா ETFோட யூனிட் பிரைஸும் டிராப் ஆகும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிளஸ் டிமாண்ட் கொஞ்சம் இருந்தா சப்ளை கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும். பட் ஓவரால் ரியல் டைம்ல கோல்ட் பிரைஸ் கிராக் பண்ணும். எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்தா ஆத்தரைஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் பிக் புரோக்கர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாம் கோல்ட AMCக்கு கொடுத்துட்டு புது யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. சப்ளை அதிகமானா இல்ல பை பண்ண ஆள் இல்லைன்னா APs யூனிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பிஹைண்ட் எவ்ரி யூனிட் ஆக்சுவல் பிசிக்கல் கோல்ட் இருக்கும். ஸோ ETFஸ்க்கு 3 மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். டிரான்ஸ்பரன்சி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் SIPs இன்னும் ரெலவென்ட் தான். பட் ETFs நியூ ஜெனரேஷனுக்கு ஸ்மார்ட்டர் அண்ட் ஈஸியரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண கோல்ட் ETFs ரொம்பவே சூப்பர் ஆப்ஷன்.
ஈக்விட்டி ETFஸ்க்கு diversification plus low cost advantageம் இருக்கு friends. பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே சேஃப் ஆப்ஷன். பட் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா, இல்ல ரியல் டைம் பை செல் பண்ண ஆசை இருந்தா, கண்ட்ரோல் பிளஸ் லோவர் காஸ்ட் வேணும்னா ETFs பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஃபியூச்சர்ல SIPs, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFஸ்னு எல்லாமே சைட் பை சைட் க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ ட்ரெண்ட் கிளியராகவே ETFஸ்க்கு ஃபேவரா போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரியல் லைஃப் சினாரியோவை பார்க்கலாம் வாங்க. இமேஜின் பண்ணுங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் ரவியும் மணியும். ரவி கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மந்த்லி 5000 SIP பண்ண ஆரம்பிச்சா. ஆன் த அதர் ஹேண்ட் மணி கோல்ட் ETFல சேம் 5000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரவி கிட்ட அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண தேவையில்லை. ஆட்டோ SIPக்கு கன்வீனியன்ஸ் இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். ஸோ அவனோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மணி கிட்ட அட்வான்டேஜ் என்னன்னா, டைரக்ட் ETFல லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான். ரியல் டைம்ல பை செல் பண்ணிடுறான். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ரவியை விட மணியோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ சேம் 5000 இன்வெஸ்ட் பண்ணா கூட லாங் டேர்ம்ல ETFs கொஞ்சம் அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா காஸ்ட் டிஃபரன்ஸ் பிளஸ் டிரான்ஸ்பரன்சி தான். நெக்ஸ்ட் நம்ம கோல்ட் மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி ஃபார் பிகினர்ஸ், டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, SIPல ஆட்டோ டிடக்ஷன் பண்ண ஈஸியா இருக்கும். கோல்ட் மியூச்சுவல் ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. First is extra expense ratio because fund house தான் ETF வாங்கி கொடுக்கும். Second is real time trading இல்ல. And third is slightly lesser returns தான் கிடைக்கும் friends. Next நாம பார்க்க போறது gold ETF ஓட advantages. First is lower cost, almost direct exposure. Next is transparent and real time trading. Next is backed up by 99.5% purity physical code and easy to sell anytime in market. Next நாம பார்க்க போறது gold ETF ஓட disadvantages. டிமேட் அக்கௌண்ட் தேவை, SIP ஆட்டோமேட்டிக் செட்டப் பண்ண கொஞ்சம் கஷ்டம் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இனிஷியலி டெக்னிக்கலா தோணும். இதனாலேயே ஷார்ட் டேர்ம்ல எக்ஸிட் பண்ணிடுவாங்க. கோல்டோட பிரைஸ் டெய்லி ஃபிளக்சுவேட் ஆகும். 1 to 2 monthsல இன்வெஸ்ட் பண்ணி இமீடியட்டா ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் மினிமம் 3 to 5 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணாதான் பெனிஃபிட் வரும். டிமேட் அக்கௌண்ட்ல சார்ஜஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க. ETFs சீப்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா டிமேட் அக்கௌண்டோட AMC சார்ஜஸ் பத்தி கவனிக்க மாட்டாங்க. அதை கால்குலேட் பண்ணாதான் ட்ரூ காஸ்ட் புரியும். இங்க நிறைய பேர் டூப்ளிகேட் கோல்ட் ETFs கூட கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல மல்டிபிள் கம்பெனிஸ் ETFs ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் HDFC, ICICI, SBI எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பிகினர்ஸ்க்கு எதை சூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த டைம்ல SEBI செபி ரெஜிஸ்டர்ட் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கிற ETF சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாரும் ஒன்லி கோல்ட்ல ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. கோல்டு ஒரு சேஃபஸ்ட் அசெட் தான். பட் நீங்க ஒன்லி கோல்ட்ல மட்டும் 100% போர்ட்ஃபோலியோ போட்டுட்டா அது ரொம்பவே ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஈக்விட்டி, டெப், கோல்டுன்னு பேலன்ஸ் பண்ணினா தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நிறைய பேர் எமோஷனலா டிசிஷன்ஸ் எடுத்து கோல்ட் பிரைஸ் பீக்ல இருக்கும் போது ரஷ் பண்ணுவாங்க. ட்ராப் ஆனா பயந்து செல் பண்ணிடுவாங்க. பட் என்னன்னா இன்வெஸ்டிங்ல லாங் டர்ம் பேஷன்ஸ் தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இந்தியால ETFs நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல டபுள் ஆர் ட்ரிபிள் மார்க்கெட் சைஸ் ரீச் பண்ணும்னு. இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் 70% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதே நேரம் 2030க்கு அப்புறமா 50%க்கு மேல ETFஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. கோல்டு ETFs அதுவும் பர்டிகுலரா இந்தியால ரொம்பவே ப்ராமிசிங். ரீசன் என்னன்னா இந்தியன்ஸ் கோல்டு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அண்ட் பிசிக்கல் கோல்ட சேஃபா ஸ்டோர் பண்ண கஷ்டம், காஸ்டும் ஜாஸ்தி. கோல்டு ETFல டிஜிட்டலா இன்வெஸ்ட் பண்ணா ஈஸி அண்ட் சேஃப். செபி ரூல்ஸும் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் லெவல் ரொம்பவே ஜாஸ்தி. குளோபல் ட்ரெண்ட் பத்தி பார்க்கும்போது USல இப்போ ETF மார்க்கெட் $7 trillion மேல ரீச் பண்ணிருக்கு. இந்தியால இன்னும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. பட் growth ரொம்பவே ஸ்பீடா நடக்கும். ஸோ ஃபியூச்சர்ல உங்க சில்ட்ரன் ஜெனரேஷன்ல பிசிக்கல் கோல்டை விட கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ண மோர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கோல்டு ETFஸும் ரெண்டுமே ஒரு சேஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். பிகினர்ஸ்க்கு சிம்பிளிசிட்டி வேணும்னா, SIP செட்டப் ஈஸியா வேணும்னா கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டர். பட் உங்க கோல்ட் காஸ்ட்க்கு சேவ் பண்ணிடுறது, ரியல் டைம் ட்ரேடிங்க்கு கண்ட்ரோல் வேணும்னா, லாங் டேர்ம்ல டிரான்ஸ்பரன்சியா இன்வெஸ்ட் பண்ண ஆசையா இருந்தா கோல்டு ETF தான் பெஸ்ட் சாய்ஸ். எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே சேம் கோல்டுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க எதுல கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு தான் இருக்கு. Remember one thing friends, gold is not for short term profit. Gold ஒரு சேஃப்டி நெட். ஸோ போர்ட்ஃபோலியோல 10 to 15% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணினா நீங்க ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாம சேஃபா இருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்க சாய்ஸ் எது? கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இல்ல கோல்டு ETF? கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. Until then, invest smart and stay safe. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம டெய்லி பூஸ்ட் சேனல்ல வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.